அந்த பனி காலத்தில் மழை காலத்தில் வந்து நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பருத்தி விதை இங்கே பாருங்கள், பருத்தி விதை நைட்டு ஊற போட்டிருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி பருத்தி பால் செய்ய போகிறோம். மிளகு, கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் திப்பிலி, சளியை நல்லா நெஞ்சு சளியை எடுத்து இறக்கிற அந்த திப்பிலியை இந்த மிளகு மூணும் சேர்ந்து உரலில் போட்டு இடிச்சுக்கிறோம். வச்சு பாருங்கள், இடித்ததை இப்போ சளிச்சாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், மிக்சியில் ஓட்டாச்சு, சுற்றி விட்டுருக்கேன், 2 சுற்று சுற்றியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி சுற்ற போகிறோம். மிக்சியில் ஓட்ட அரைச்சதை இப்போ இந்த பாலாக இருக்குது, இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இருக்கேன் ஃபஸ்ட்டு பால், இன்னொரு வாட்டி கொஞ்சம் பால் இதுலேயே நம்ம காய்ச்ச போகிறோம். இந்த தண்ணி தான், வேறு தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ இன்னும் தண்ணி ஊற்றி இதில் அரைக்க போகிறோம். கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ உங்களுக்கு தேவையானது எடுத்து மண் இது இருக்காத அளவுக்கு காய்ச்சி இதில் ஊற்றிடுங்க. அந்த பாவு கூட, பருத்தி பால் பாவு கூட காய்ச்சி இது கருப்பட்டி போட்டதுனால கருப்பாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த சுக்கு, திப்பிலி, இந்த பொடிகளை கொட்டிடும். கொட்டி கலக்கி இது கூட தேங்காய் துருவி, தேவைப்பட்டால் உங்களுக்கு தேங்காயை துருவி போட்டு குடிச்சிங்கன்னா தொண்டையில் உள்ள சளி, இருமல், கபம் எல்லாம் வெளியில் வந்துடும். இதுதான் பருத்தி பால்.